நான் கஷ்டப்படாமல் இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணம் என்னுடைய தாய் தந்தை என்னுடைய சகோதரர்கள் என்பதுதான் இந்த இடம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற பாடம். அப்பாவை இழக்கக்கூடிய அந்த இழக்கிறோம் அப்படிங்கிற அந்த செய்தி கூட எனக்கு உள்வாங்கி முடியாத சூழ்நிலை எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. இங்க மான்கள் நிறைய இருக்கு, மான்கள் அதிகமா இருக்கு, மயில்கள் இங்க ரொம்ப அதிகமா, ஆயிரக்கணக்கான மயில்கள் அதிகமா மயில்கள் இருக்கு, இங்கே அதிகமா இருக்கு. மான்கள் இந்த ஏரியால ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த பாருங்க, இந்த பகுதியில் வனமா இருக்கிற காட்டு பகுதிகள் இங்கெல்லாம் நிறைய மான்கள் நடமாடக்கூடிய இடம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பலா மரங்கள், இதெல்லாம் எங்க அப்பா வச்ச மரங்கள். அதுல நிறைய ஆமா, இதெல்லாம் பாக்குறீங்க. இதெல்லாம் இது தென்னை பாத்தீங்கன்னா இதுவும் எங்க அப்பா வச்ச மரம். 2 மரம், இதுதான் முதல்ல வச்ச மரம். 2 மரம் அது போயிட்டே இருக்கு. ஆமா, உங்களோட வாழ்வாதாரமே இந்த தோட்டம். ஆமா, இந்த தோட்டம் தான். இந்த தோட்டத்துல இங்க எங்களுக்கு இந்த தோட்டத்துல என்னுடைய கால் படாத இடமே இருக்காது. அரிய வகை அந்த உயிரினங்கள்லாம் இதுல இருந்து இருக்கும். இப்போ இதெல்லாம் கிளியர் பண்றப்போ, பில்டர்ஸ் வச்சு வேலை பார்க்குறப்போ அப்போ நாங்கள் நேரடியாகவே இதை பார்த்துருக்கோம். எங்களுக்கு உடம்புல ஹார்ட் மாதிரி. இதை தாண்டி வேற என்ன பயிர்கள் இங்க வளருது சார்? செம்மண் பூமியா இருக்கு. பூமியை பொறுத்த வரைக்கும் என்ன போட்டாலும் விளையக்கூடிய பூமி தான். அதே மாதிரி இந்த வாழை பார்த்தீங்கன்னா திசு வாழைன்னு சொல்லிட்டு நடவு பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியா விற்கணும், விலை விற்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபயர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இருக்கிற இடம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் இருக்கிறோம். இந்த ஆலங்குடிங்கிற பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் முக்கியமான ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் எம்எல்ஏவாகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதியிலிருந்து வந்த ஒரு அமைச்சராகவும் இன்னைக்கு இருக்கிறாரு. அவர் தான் சந்திக்க வந்திருக்கிறோம். ஸோ தமிழ்நாட்டின் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சிவவி மைநாதன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட நினைச்சிருக்காங்க. அவரோட தோட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். அவர் கூட கேட்க நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம் வாங்க. சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். ஸோ ஆரம்பத்துல இருந்தே அதுதான் பண்ணியிருக்கீங்க. ஆனா எம்சி வரைக்கும் படிச்சிருக்கீங்க. ஸோ படிச்சு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நீங்க சிங்கப்பூர்ல போய் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எப்படி உங்களோட பயணம் தொடங்குச்சு? இங்க தான் பிறந்தீங்க, இந்த மண்ணில் தான் வளர்ந்தீங்க, இப்போ இந்த இடத்துல இருந்தே அமைச்சர் ஆயிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப உங்களோட பயணம் எப்படி தொடங்குச்சு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பயணம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா முழுமையா காடா இருந்தது. காடாக இருந்தப்போ 1978 79களில் பார்த்தீங்கன்னா இதை காடை விவசாயத்திற்காக அரசே என்ன பண்ணுறாங்க, இதை தலைவர் கலைஞர் ஆட்சியில் இதை சமப்படுத்தி விவசாயிகளுக்கு இடமா பிரித்து கொடுக்குறாங்க. அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்லாம் அரிய வகை அந்த உயிரினங்கள்லாம் இதுலேருந்து இருக்கும். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல சுத்தம் பண்ணுறப்போ, இதெல்லாம் கிளியர் பண்ணுறப்போ, பில்டர்ஸ் வச்சு வேலை பார்க்குறப்போ அப்போ நாங்கள் நேரடியாகவே இதை பார்த்துருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அதுக்கப்புறம் இந்த மண்ணெல்லாம் சமப்படுத்தி அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு வந்தோம். விவசாயத்துக்கு ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வருமானம் இல்லாத சூழலுக்கு விவசாயத்துக்கு மின்சாரம் வேணுங்கிறப்போ அது மாதம் கரண்ட் பில்லு கட்டணும் அப்படிங்கிறலாம் ஒரு நிலை வர்றப்போ என்னாச்சுன்னா அப்புறம் தலைவர் கலைஞர் வர்றாரு. கலைஞர் 1989 இலவச மின்சாரத்தை கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் தான் இங்கே ஆழ்குழாய் கிணறு நாங்கள் அமைக்கிறோம். அமைச்சு இதெல்லாம் விவசாய நிலமாக மாற்றி எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எல்லாரும் சேர்ந்து இதை எல்லாமே நாங்கள் விவசாயத்தில் பயணத்தை. ஆமாம், இந்த தோட்டம் தான். இந்த தோட்டத்தில் இங்கே எங்களுக்கு இந்த தோட்டத்தில் என்னுடைய கால் படாத இடமே இருக்காது. அது பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் கூட நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஏன்னா முன்னாடி மின்சாரம் பகலில் மின்சாரம் இருக்காது, இரவில் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதனால் எங்கள் அப்பா கூட எங்கள் அண்ணன் கூட இங்கே தான் இருப்போம். மேக்சிமம் படிக்கிறப்பவும் தோட்டத்தில் இருப்போம், விவசாய நேரத்துலையும் இருப்போம். இந்த பாருங்க, இந்த குப்பையெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நானே எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துக்கும் வச்சுருவோம். இப்பயும் நீங்க இதெல்லாம் பார்க்குறீங்களா? உங்களுக்கு நேரம் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துருவோம். எப்படி இருக்கு என்னன்னு விவசாயத்தை பார்த்துட்டு அது ஒரு தனி சுகம் தான், பார்த்துருவோம் கண்டிப்பாக. ஆமாம், இந்த தோட்டம் உங்களை வாழ்வாதாரத்துக்கு எவ்வளோ தூரம் பயனுள்ளதாக இருந்தது? ஏன்னா இதுதான் முக்கியமான ஒரு வாழ்வாதாரம்னு சொல்லும்போது நீங்கள் அடுத்தடுத்த கட்டம் நகர்றதுக்கு படிப்பு, வேலை வாய்ப்பு அப்படின்னு நிறைய கட்டத்தில் நகர்ந்துருப்பீங்க. ஆனால் எல்லாத்துக்கும் இதுதான் இல்லையா? ஸோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு உதவியாக இருந்தது? உதவியானா இந்த பூமி தான் என்னை
இன்றைக்கி நான் வந்து எம்சிஏ பட்டதாரியாக நிற்கிறேன்னா இதுக்கு காரணம் இந்த இடம் தான். இந்த இடத்துலேருந்து தான் விவசாயம் வந்து மிளகாயாக இருக்கட்டும், கடலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வாழை விவசாயம் செஞ்சு நான் எம்சிஏ படிக்கிறப்பெல்லாம் வாழை இந்த இடத்துல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சேன். இதை வச்சு தான் நம்ம வந்து என்னுடைய உயர்கல்வியே தொடங்குச்சு. அதுக்கு முக்கியமாக காரணம் அன்றைக்கி வந்து கலைஞர் ஐயா வந்து இலவச மின்சாரம் கொடுத்தார். அந்த இலவச மின்சாரம் கிடைச்சதுனால விவசாயம் பண்ணாங்க. விவசாயத்தில் வருமானம் கிடைச்சு எங்கள் குடும்பத்திலே நான் தான் முதல் பட்டதாரி. என்ன மாதிரியான தடுமாற்றம் இருந்தது? ஏன்னா பள்ளி கல்வி முடிக்கிறதே வந்து இப்பயுமே நிறைய பேருக்கு இங்க சிரமமா இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இப்போல்லாம் சிரமம் இல்லை. இப்போ எல்லாமே அரசாங்கம் மூலமாக திட்டங்கள் நடக்குது. அதே மாதிரி கல்வி கடன் கிடைக்குது. முதலமைச்சருடைய பல்வேறு திட்டங்கள் இப்போல்லாம் கிடைக்குது. அப்போ நான் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கல்வி கடன் வாங்கினோம்னா அரசு ஊழியர் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்படி அரசு ஊழியர் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கல்வி கடன்கிறப்போ நம்ம மாதிரி குடும்பத்தில் இருக்கிற விவசாயம் சார்ந்த பிள்ளைகளுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் தான் டாக்டர் கலைஞர் ஐயா முதலமைச்சராக இருக்கப்போ, டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கப்போ இந்த கல்வி கடன் வழங்குகிற எல்லாத்திற்கும் ஏழை மக்களுக்கும் வழங்குகின்ற திட்டம் தொடங்குச்சு. நாங்கள் படிக்கிற காலத்தில் இல்லை. அப்படி கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் வகுப்புக்கு வெளியில் நான் எம்சிஏ படிக்கிறப்போ வகுப்புக்கு வெளியில் நின்றுருக்கேன். 2 நாளைக்கு மேலே சாப்பிடாம கூட நான் என்னுடைய படிப்பை திறந்துருக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை நான் படிக்கிறதுக்கு பெரிய போராட்டம், வறுமைகள் தான் கடந்து வந்தேன். பல துன்பங்கள், தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேங்கிறத நான் தெரிவிச்சேன். ஆனா இங்க வந்து பொதுவா வந்து முந்திரி பயிரிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும். நீங்க அப்பையில இருந்து இருக்கீங்கிறப்ப நான் கேட்கணும், என்ன மாதிரியான பயிர்கள்லாம் இங்க வந்து இங்கே எங்கள் ஏரியாவில் முந்திரி வந்து ஒரு காலத்தில் இருந்தது. அது போதுமான வருமானம் இல்லைன்ட்டு எங்கள் பக்கத்து தோட்டத்துக்குள்ளே இப்போ போட்டிருக்காங்க முந்திரி. போதுமான வருமானம் இல்லைங்கிறதுனால இங்கே முழுக்க முழுக்க வந்து பணப்பயிர்கள் தான் இங்கே எங்கள் ஊரில் விவசாயம் போகிறோம். ஒன்றும் வாழை, தென்னை, அதே மாதிரி மற்ற பல வகைகள், பலாப்பழம், இந்த மாதிரி பண வகை பயிர்களை பயிர் செஞ்சுருக்கோம். இப்போ எங்கள் இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாழை போட்டிருக்காங்க. அதே இடத்துல எதுவும் நம்ம தென்னையும் போட்டிருக்காங்க. எல்லாமே விளைஞ்சிட்ருக்கு. அதனால் முழுக்க முழுக்க இந்த பகுதி வந்து விவசாயம் நல்லா விளையக்கூடிய செம்மண் பகுதி. ஆமாம், அதனால் விவசாயம் நல்லாயிருக்கும், விவசாயிகளும் நல்லா இருக்காங்க. இவங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 கஜா புயல் தாக்கப்பட்டப்போ இதெல்லாம் எங்கள் இடம் பூரா தரைமட்டமாயிருச்சு. ஆமாம், எல்லாமே வாழை, தென்னை எல்லாமே காலியாயிருச்சு. இது அதுக்கப்புறம் இந்த 7 வருஷத்தில் மாறினதான் இதெல்லாம் இன்னும் கஜா புயல் இல்லாமல் இருந்ததுன்னா இதெல்லாம் இன்னும் சோலையாக இருந்திருக்கும், வனமாக இருந்திருக்கும், அருமையாக இருந்திருக்கும். விவசாயிகள் இன்னும் உயர்ந்திருப்பாங்க. தோட்டம் எவ்வளோ பரப்பளவுன்னு தெரிஞ்சுக்கலாமா நாங்கள்? ஆமாம், இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 ஏக்கர் தான் இருக்கும். ஆமாம், இதில் வந்து மேக்சிமம் இந்த பகுதி பூரா நாங்கள் முன்னாடி எல்லாமே மேஜர். இது வந்து எங்களுக்கு உடம்புல ஹார்ட் மாதிரி இதே பகுதி. இங்கே வந்து என்னென்னா அடிக்கடி விவசாயம் செய்யக்கூடிய இந்த மிளகாய் தான் நடவு செய்வோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆழ்குழாய் கிணறுலேருந்து ரொம்ப தூரமாக தள்ளி இருக்கும். அதனால இந்த ஏரியா வந்து வாழை, தென்னை அந்த மாதிரி இது பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பலா மரங்கள், இதெல்லாம் எங்கள் அப்பா வச்ச மரங்கள். அதில் நிறைய பழம் இருக்கிறத பார்க்க. ஆமாம், இதெல்லாம் பார்க்குறீங்க. இதெல்லாம் இது தென்னை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து எங்கள் அப்பா வச்ச மரம். 2 மரம், இதுதான் முதல்ல வச்ச மரம். 2 மரம் அது போயிட்டே இருக்கு. ஆமாம். இப்போ சுமார் எத்தனை தென்னை மரங்கள் இருக்கும் சார் இங்கே? இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 350லேருந்து 400 தென்னை மரங்கள் தான், அவ்வளோதான் இருக்கும். இது பாதுகாப்பு, பராமரிப்பு அப்படிங்கிறது வந்து கடினமாக இருக்கா? எப்படி இருக்கு உங்களுக்கு? அதெல்லாம் எங்கள் அண்ணன் தான் பார்த்துக்கிறாங்க. எங்கள் அண்ணாவும் அவங்க எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. அவங்க வந்து இதை பராமரித்து வச்சுருக்காங்க. எல்லாம் இன்னைக்கு எல்லாருமே பொங்கல் அதனால எல்லாம் வந்து திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால இந்த இடம் ஒரு ரொம்ப அமைதியான இடமா இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த இடம் வந்து நிச்சயமா சார். இந்த இங்கே கூட பலாமரம் இருக்கு, நிறைய பலாமரம் இருக்கும் போல இருக்கு. பழம் இங்கே நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? பழம் ரொம்ப பலாப்பழம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் யாருமே இதை வந்து கொண்டு போய் விற்கணும் போகணும், அதுவா பழத்து கொட்டிக்கிட்டே இருக்கும். ஆமா, இது வந்து இயற்கை பறவைகளுக்காக உணவாகவும் இந்த நிறைய. ஆமா, அப்படியே பறவைகளுக்கு உணவா வந்து சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இப்போ வௌவால் இந்த பகுதியில் அதிகமாக இருக்கும். அதுக்கு தேவை பழங்கள் தான். அந்த மாதிரி பறவைகளுக்கு இது பழங்களாக வந்து அதே மாதிரி வாழை மரங்களில் பழுத்திருந்தாலும் ஒரு சில வாழை மரங்களில் நாங்கள் அதில் தாரை வெட்ட மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். அது அந்த பறவைகளுக்காக பயன்பட, பறவைகள், அணில்கள் அவைகள்லாம் சாப்பிட்றதுக்காக அந்த பழங்களை நாங்கள் விட்டு வச்சுருவோம். ஆமாம்.
ஸோ நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் முதல்ல நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகும்போது நீங்க எதிர்க்கட்சியா இருந்தீங்க. இப்ப ம். ஆளுங்கட்சியா இருக்கீங்க. ம். எப்படி ஒரு வரவேற்பு இருந்தது? ம். எப்படி மக்கள் அந்த அங்கீகாரத்த உங்களுக்கு குடுத்தாங்க? அதற்கு என்ன மாரியான உழைப்பு பின்னாடி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். ஆமாம். இயல்பாவே என் மனசுல எப்பவுமே நான் எந்த பதவிக்கு வந்தாலும் ஒரு உயர்ந்த பதவியில இருக்கேன் அப்படிங்கிற நினைப்பு எனக்கு இருந்ததே இல்ல. நம்ம ஒரு சாதாரண ஆள் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். ஏன் என்று கேட்டால், நாம வந்து இன்றைக்கு பதவியில் இருக்கிறோம் என்று நம்மளுடைய நடவடிக்கைகள் வேறுபட்டால், பதவி போனதுக்கப்புறம் நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க. பதவியில போனதுக்கப்புறம் 10 பேர் மதிக்கிற அடிப்படையில் தான் நம்மளுடைய பயணம் இருக்க வேண்டும் என்பதை தான் நான் இந்த சாதாரண சாமானிய மக்களோடு மக்களாக நானும் ஒரு சாமானியனாக பயணத்தை தொடங்கியுள்ளேன். நிச்சயமா சார், நிச்சயமா. ஸோ இப்ப இது வந்து நீங்க சொன்னீங்க, உங்க கால் படாத இடமே இல்ல இந்த தோட்டத்துல அப்படின்னு. ம். எங்களுக்கு இன்னும் இந்த தோட்டத்த பத்தி சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏதாவது கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும். ம். எங்ககிட்ட அத பகிர்ந்துக்க முடியுமா? அது வந்து பெரிய ஒரு கண்ணீர் வரக்கூடிய கதைகள் தான். ம்ஹ்ம். இந்த இடங்கள்ல எங்க அப்பாவா இருக்கட்டும், எங்க அம்மாவா இருக்கட்டும், ஆ என்னுடைய அண்ணனா இருக்கட்டும், எல்லாரும் பார்த்தீங்கன்னா, என்ன மட்டும் வேலை செய்ய சொல்ல மாட்டாங்க. படிக்கிறதுக்காகவும் அவங்க எல்லாம் என்ன வந்து ரொம்ப பாதுகாத்தாங்க. பாசமா இருப்பாங்க. வேலை செய்யாம இருக்கணும் அப்படின்னு. நான் கஷ்டப்படாம இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணம் என்னுடைய தாய், தந்தை, என்னுடைய சகோதரர்கள் என்பதுதான் இந்த இடம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற பாடம். இந்த இடத்திற்கு நாம் வந்த உடனே அதெல்லாம் மீண்டும் பழைய நினைவுகள்லாம் எனக்கு வந்தது. அவற்றெல்லாம் உங்களுக்கு சொல்லாமல் தான் நான் கடினமாக கடந்து வந்தேன். அந்த பயணங்கள், இந்த இடங்களில் நான் பட்ட கஷ்டங்களை என் பிள்ளைகளையும் அழைத்து வந்து இந்த இடங்களெல்லாம் சுற்றி காட்டியிருக்கிறேன். என்னதான் நாம் உயர்ந்த பதவிகளுக்கு, உயர்ந்த இடத்துக்கு சென்றாலும் நம்மை ஆளாக்கியவர்கள், நம்மளை வளர்த்தெடுத்தவர்கள் மறக்கக்கூடாது என்பதையும் நான் என் மனதில் வைத்திருக்கின்றேன். அதை தாண்டி இந்த ஆலங்குடி தொகுதி மக்கள் நான் என்ன தபம் செய்தேனோ, என்ன பேறு பெற்றேனோ, நமது தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய இதயத்தில் நீங்கா இடம் பிடித்து, அதே மாதிரி தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவருடைய இதயத்திலும் நீங்கா இடம் பெற்று, இந்த தொகுதி மக்கள் என்னை அவர்கள் குடும்பத்தில் ஒருவனாக, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த என்னை அவர்கள் என்னை கொண்டாடுவது, பாசத்தோடு அழைப்பது, சகோதரனாக ஏற்றுக்கொள்வது, எங்கு சென்றாலும் இந்த இளம் வயது பிள்ளைகள் என்னை கைகுலுப்பது, மகிழ்ச்சியோடு வரவேற்பது, இதோ மெய்யநாதன் போறார் என்று சொல்கின்ற இந்த நிலைக்கு உயர்வதற்கு இந்த மண் எனக்கு உதவியாக இருந்திருக்கிறது என்பதை தெரிவித்து, இந்த மண்ணை நான் வணங்குகிறேன். என் வாழ்நாளில் கடைசி வரைக்கும் மறக்க முடியாத ஒரு முக்கியமான மண் இந்த மண் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். சாரி சார். நீங்க எவ்வளவு எமோஷனல் ஆவீங்கன்னு நாங்க நினைக்கல. தண்ணி தண்ணி கொடுங்க. இருக்கட்டும், இருக்கட்டும். அது ரொம்ப தோட்டத்தை இதெல்லாம் பத்தி கேட்கணும்னு நினைச்சோம் நாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இந்த இந்த மாதிரி இடம் emotion- பார்த்தீங்கன்னா, இந்த அங்கேருந்து எங்கள் தோட்டத்திலேருந்து வர்ற இடம், இதுலேருந்து இந்த கிராஸ் பண்ணி தான் இங்கே போகணும் தண்ணி. ம், 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 இங்கே போகிறப்ப என்னம்னா இதெல்லாம் வாய்க்கால் இருக்கும். ம். அந்த தோட்டத்திலேருந்து ரோட்டை கிராஸ் பண்ணி போகிறப்ப இதில் வந்துடுவோம். ஆஹா. இதில் வந்து ஃபுல்லாக இது வந்து பயங்கரமாக அந்த காலத்து இருட்டில் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். நிச்சயமா இப்பவே அப்படிதானே சுற்றி எல்லாம் காடு. ஆ. அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே தான் இருப்போம். பழகிருச்சு சின்ன வயசுலேயே. ம். அதெல்லாம் பழகுனதுனால தான் இப்படி எல்லாம் இந்த இடமெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு இடங்களும் அப்படியே ரிப்பீட் ஆகிறப்ப மனசு கஷ்டமா இருக்கும். நாங்க ஆக்சுவலி நீங்க தோட்டத்தை பத்தி ஏதாவது சொல்வீங்க அப்படின்னு நினைச்சுதான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட வச்சேன். நீங்க இதுக்கு ஆ, இதுக்கு பின்னாடி ஒரு எமோஷனல் ஸ்டோரி இருக்குங்கிறது ஆமா, கண்டிப்பா ஆமா, தெரியாது. நீங்க ஆமா. ஆனா உங்களுடைய இளமை பருவம் ஃபுல்லா இங்கதான் இங்கேதான், கழிச்சிருக்கீங்க இங்கேதான். ஆமா, அப்படிங்கறத நீங்க பேசும்போது எங்களால புரிஞ்சுக்க முடியும். சரிங்க. அப்பா ஆனா ரொம்ப அஹ், சீக்கிரமாவே வந்து இதானாங்க அப்படிங்கறது கேள்வி. ஆமாம், ஆமாம். எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நான் 14 வயசு படிக்கிறப்பவே உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அதை வந்து அந்த எங்கள் அப்பாவை இழக்கக்கூடிய அந்த இழக்கிறோம் அப்படிங்கிற அந்த செய்தி கூட எனக்கு உள்வாங்கிக்கூடிய முடியாத சூழ்நிலை. எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க. அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று எப்படியாச்சும் உயிர் பிழைச்சி வந்துடுவார்னு தான் பார்த்தோம். ஆனால் அவருக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து எதிர்பாராதமாக அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியல.
ஆனால் அதையெல்லாம் வந்து எங்கள் அப்பா இல்லாத குறைய வந்து என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரர்கள், அண்ணன் தம்பிகள் என்னை அந்த குறை இல்லாமல் என்னை பார்த்து கொண்டார்கள். அப்ப அம்மாவோட பங்கு தான் இங்க ரொம்ப முக்கியமான பங்கா இருக்கும். ஆமா. அம்மா பயங்கரமான கண்டிப்பா இருப்பாங்க. ஆஹா. எல்லாரையும் கண்டிப்பாங்க. ஆ. என்ன மட்டும் கண்டிக்க மாட்டாங்க. நீங்க கடைப்பிள்ளையா? இல்ல, இல்ல. எனக்கு கீழ தம்பி இருக்காப்புல. ஆஹா. அப்படியே வழக்கமா என்ன ஒரு செல்ல பிள்ளையா கொண்டாந்துட்டாங்க. ஆ. ஆனா பயங்கரமா அதிகமா திட்ட மாட்டாங்க. அட்வைஸ் பண்ணுவாங்க. ம். சின்ன வயசுலயே நாங்களும் ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம். அதான் அதெல்லாம் தெரியும். அம்மாவோட பங்கு தான் இங்க ரொம்ப ஆமா, அதிகமா ரொம்ப இருக்கும்ல. அதிகம். ஆமா, ஆமா. எப்படியாவது செலவுக்கு பணம் அவங்களே கையில இருந்து ஏதாச்சும் குடுத்துருவாங்க. ம், ம், யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிருவாங்க. நான் கேட்டா குடுத்துருவாங்க. ம், ம், ம். ஆமா. இந்தாங்க. நம்ம தோட்டத்துல இல்லையா? ஆமா, ஆமா. இந்தாங்கம்மா. சரி, சரி. நீங்க ஸ்ட்ரா இல்லாம குடிச்சிடுவீங்களா சார்? ஆமா. இல்ல உங்களுக்கு ஏதாவது வேணாம், கருத்து வேணாம். ஸ்ட்ரா இருக்கா? குடுங்கப்பா உங்களுக்கு. இல்ல 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 பரவாயில்ல. நான் இப்படியே குடிச்சிடுறேன். நல்லா தித்திப்பா இருக்கு. ம். சாப்பிடுங்க. நாங்க வரும்போது நிறைய பார்த்தோம். நிறைய பேர் வந்து மனு குடுத்துட்டே இருந்தாங்க உங்ககிட்ட. ம், ம். நீங்க பின்னாடி உடனே இமிடியேட்டா அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் குடுத்துட்டே இருக்கிற மாரி எங்களால பார்க்க முடிஞ்சது. ஆ. அது எப்படி அது சாத்தியம்? பயங்கர வெல்கமிங்கா இருக்காங்களே மக்கள். காலேஜ் முடிச்சுட்டு வர்றேன் இந்த மரமலைக்கு. வர்றப்போ வந்து ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தல்ல நிக்கணும் அப்படிங்கிறப்போ, அந்த இங்க இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர் விஓ வந்து எனக்கு சர்டிஃபிகேட் குடுக்கணும். என்ஓசி சர்டிஃபிகேட். அவர்ட்ட போய் கேட்டப்போ அவர் வந்து என்ன சொன்னார்ன்னா, என்னை ஏளனப்படுத்துறார். "நீ எல்லாம் எலெக்ஷன்ல நிக்கிறியா? உனக்கு எதுக்கு சர்டிஃபிகேட்டு?" அப்படின்னு சொல்லி அந்த விஓ என்னை அனுப்பிட்டாரு. திருப்பி வாங்கி நான் தேர்தல்ல நின்னு ஜெயிச்சு வந்துட்டேன். அவருக்கு முன்னாடியே போய் நின்னு இந்த மாதிரி நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்ட்டு. அவருக்கே வெட்கமா போச்சு. அதனால யார் எப்படி வருவார்கள் என்பதை விட, என்ன மனு கொடுத்தாலும் அது எப்படிப்பட்ட நிலையிலிருந்து அவர்கள் மனுக்களை கொடுக்கிறார்கள் என்ற நிலையை உணர்ந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நீங்க வளர்ந்த காலகட்டத்துக்கும் இப்பக்கும் வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. ம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த இரிகேஷன் சிஸ்டமே வந்து இப்ப ம். எனக்கு தெரிஞ்ச சொட்டு நீர் பாசனம்னு நினைக்கிறேன். ஆமா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தோட்டத்துல பண்ணியிருக்கீங்க. ம். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க வந்து பண்ணியிருக்கீங்க சார்? நீங்க ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற மாதிரியான பணிகள் எதுவும் இருக்கா இங்க? ஆமா. இந்த பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நாங்க விவசாயம் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, பெரிய பாத்தி கட்டி வாய்க்கால் போட்டு நேரடியா வந்து ஒரு நாள் முழுவதும் பகல், இரவு என்று பாராமல் எல்லாத்துக்கும் தண்ணி போய் சேர்றதுக்கு நாங்க வந்து இங்கேயே நிக்கணும். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற இந்த இந்த விவசாய பகுதியில 1 ஏக்கர் பகுதிக்கு 1 மணி நேரத்துல இந்த சொட்டு நீர் பாசனத்தின் மூலமா வந்து நம்ம அந்த விவசாயம் செய்ய முடியுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவுலாம் இருக்கிறதுல ம். இங்க மான்கள் நிறையா இருக்குங்கம்மா. இங்கயா? மான்கள் அதிகமா இருக்கு. ஆஹா. மயில்கள் இங்க வந்து ரொம்ப அதிகமா ஆ. ஆயிரக்கணக்கான புதுக்கோட்டையில மயில்கள். மயில்கள் அதிகமா ஆமா, இருக்கும்னு மயில்கள் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே அதிகமா இருக்கு. மான்கள் வந்து இந்த ஏரியால ரொம்ப அதிகமா இருக்குமா. ம், ம், ம். இந்த பாருங்க, இந்த பகுதியில வனமா இருக்கிற காட்டுப் பகுதிகள். இங்கெல்லாம் வந்து நிறைய மான்கள் நடமாடக்கூடிய இடம். அதற்கு தேவையான புல்லு எல்லாமே இருக்கும். இரவு நேரங்கள்ல அதுக்கு தேவையான தண்ணீரையும் இங்க வந்து விவசாய இடத்துல விவசாயிகளாக மான்களும் இந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியா? நாங்க ஆமா. வந்து கேள்விப்பட்டதே இல்ல. ஒரு தோட்டத்துக்குள்ள மான் இருக்கும் அப்படின்னு. எல்லாமே எல்லா ஏரியாவும் இருக்குமா. மான் இங்க நிறைய இருக்குங்கிறது நீங்க சொல்லி தான் எங்களுக்கே ஆமா, தெரிஞ்சிருக்கு. புது ஆமா, விஷயமா தான் இருக்கு. ஆமா. இப்ப இதை தாண்டி இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மண்ணுக்கு வந்து வாழை, ம், தென்னை எல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க. இதை ம். தாண்டி வேற என்ன பயிர்கள் இங்க வளருது சார்? செம்மண் பூமியா இருக்கு. ஆமா. வேற என்ன பயிர்கள் இங்க வளருது? இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் என்ன போட்டாலும் விளையக்கூடிய பூமி தான். ஆ. மிளகு கூட இப்போ இந்த பகுதியில் வந்து ம். மிளகு விளைவிக்க தொடங்கியிருக்காங்க. ம். அதே மாதிரி இந்த வாழை பார்த்தீங்கன்னா திசு வாழைன்னு சொல்லிட்டு இதுவா? நடவு பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக விற்கணும், விளைவி விற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திசு வாழைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆமாம், சார்? திசு வாழைன்னா நம்ம சின்ன லெவலில் இது போடுறாங்க. அது காஸ்ட்லியாக 1 கிலோ 50 ரூபா 60 ரூபாய்க்கு வரைக்கும் ஆஹா. விற்கிறத மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆஹா. அது மாதிரி என்னென்ன இருக்க புதிய தொழில்நுட்பங்கள்ல புதுசாக என்னென்ன விவசாயம் வருதோ ம். எல்லாம் அதுக்கு அடாப்ட் ஆயிக்கிறீங்க. அடாப்ட் ஆகக்கூடிய இடம் எல்லாமே இது வந்து. ஆமா. சோ எவ்வளவு பிஸியா இருந்தாலும் இங்க எத்தனை தடவை வருவீங்க ஒரு மாதத்துக்கு அப்படி ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்களா? ஆமா, வாய்ப்பு கிடைக்கிறப்போ மாதத்துக்கு ஒரு 2 டைம் 3 டைம் வந்துடுவேன். ஆஹா. வந்து பார்த்துட்டு போயிடுவேன். சோ நீங்க பார்த்து இது வைக்கலாம் இது வைக்க வேணாம்னு முடிவு பண்ண விஷயம் இங்க ஏதாவது இருக்கா? ஏன்னா வாழை இருக்கு, தென்னை இருக்கு. அதை தாண்டி நீங்க வந்து இதை வைக்கலாம், நம்ம தோட்டத்துல இதை வச்சு பார்க்கலாமே அப்படின்னு முயற்சி பண்ண விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஆமா, ஆமா. இந்த மாதிரி வாழை தென்னை தொடர்ந்து நம்ம விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ம். அது இல்லாம மற்ற பகுதிகளில் மிளகாய், ம். இந்த மாதிரி மிளகாய் வந்து அதிகமா விளையக்கூடிய பகுதி. ம். எங்க ஊரே பார்த்தீங்கன்னா ம். ஒரு காலத்துல மிளகாய் கடுமையான விவசாயம்.
எல்லாருமே ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மிளகாய் மூட்டைகள் வந்து இங்கே வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு, கொஞ்சம் மாற்றத்தை சந்திச்சிருக்கு. ஓ, இப்போ மிளகாய் வந்து பயிரிடுறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஆமா, இந்த பகுதியில கம்மியாயிடுச்சு. பொறுத்த வரைக்கும். எல்லாமே வாழைத்தண்ணை தான். ஆமா, இங்க கூடப்பா மம்பட்டியை கொடு. இதுக்கு குழி எடுத்து இதுக்கெல்லாம் வந்து குப்பை போட்டிருக்காங்க. குப்பை போட்டது வந்து இப்படி வந்து இதெல்லாம் வந்து சரியா மட்டம் பண்ணணும். ஓ, சரி பண்ணிட்டு அந்த குப்பைங்கிறது அதுக்கான உரம். ஆமா, இதை வந்து நம்ம இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம். இந்த குப்பையெல்லாம் கொண்டாந்து இந்த வாழைக்கு சேர்க்கறது இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சிருக்கோம். இது எப்படி உடற்பயிற்சியுமா ஆயிடுச்சு. ஆமா, ஸோ அதை செஞ்ச வேலையுமா ஆச்சு, உடற்பயிற்சியுமா. ஆமா, நீங்க செய்யும் போதே தெரியுது நீங்க ப்ரொஃபஷனலா பண்றீங்க அப்படின்னு. சரிங்கம்மா. தொகுதி மேம்பாட்டுக்காக சில விஷயங்கள் கண்டிப்பா நீங்க பண்ணிருப்பீங்க 4.5 ஆண்டுகள்ல. அப்படி நீங்க பண்ணதுலயே இது திருப்தியா இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சு அது பண்ண முடியாம கஷ்டப்பட்டு அதை நிறைவேற்றிருப்பீங்க. அப்படி என்ன விஷயம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அப்படி வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா, நான் ஆலங்குடிக்கு அரசு கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தேன். நானே வந்து அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரியில் மாட்சிமை தங்கிய மன்னர் கல்லூரியில் படித்து அப்படி ஒரு கல்லூரியில் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தேன்னா, இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே ஆலங்குடிக்கு அரசு கலை அறிவியல் கல்லூரி தந்து ஆலங்குடி பகுதியில் கீழாத்தூரில் அதை தொடங்கி வைத்து 15 கோடி ரூபாயில் கட்டடங்களும் கட்டி தந்து அந்த கல்லூரி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே மாணவர்கள் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயமா சார். ஸோ எங்களுக்கு இன்னும் வந்து உங்க துறை சார்ந்த கேள்விகள் இருக்கு. உங்களோட பரிசு அந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்ததா தொடர்ந்து பேசலாம். சரி, நன்றி.